மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யார்? மிதுனம் ராசி மற்றும் கடகம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சித்தர்கள் சொன்ன வெளிவராத பல ரகசியங்களை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசி கடகம் ராசி இந்த இரண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மிக பெரும் ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். முதல்ல நாம் பார்க்க போகிறது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் சித்தர்கள் சொன்ன அந்த ரகசியத்தை பற்றி தெளிவாக பார்க்கலாம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு அழகான கண்கள் இருக்கும், மீன் போன்ற கண்கள் இருக்கும். கண்களாலேயே எல்லாத்தையும் பேசிடுவீங்க. உங்கள் கண்கள் அனைத்திற்கும் பதில் சொல்லிடும். சற்று ஒல்லியான உடல் தான் இருக்கும். எப்போவுமே சுறுசுறுப்பாக சுற்றி வருவீங்க. உங்களுக்கு பரந்த நெற்றி, பிறரை வசீகரிக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை எப்போவுமே இருக்கும். அடிக்கடி மனக்குழப்பம் அப்படின்றது உங்களுக்கு உண்டாகும். நீண்ட ஆயுள் பெற்றிருப்பீங்க. குறிப்பாக ஒரு 90 வயசு வரைக்கும் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் வாழக்கூடிய அளவிற்கு அமோகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கின்றது. அதாவது இயற்கையான முறையில் வாழ்ந்தால் இதெல்லாம் சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லலாம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்ககிட்ட நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டுமே நீங்கள் யார், உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் புரியும். இல்லைனா நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. சற்று குழப்பவாதியாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு கடினமான வேலையையோ பொறுப்போடு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. ஒருத்தவங்க ஒரு பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா கண்ணும் கருத்துமாக அதை செய்து முடிக்கும் வரை தூங்க மாட்டீங்க, ஓய மாட்டீங்க. உங்களுடைய நலனை விட மற்றவர்களுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. அதாவது நம்ம வேலை ஆவலனா கூட பரவாயில்லை, அவங்க ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, அவங்க வேலையை முதல்ல முடிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள். கோமாளி போல இருப்பீங்க, சில சமயத்தில் ஏமாளி போல நடந்து கொள்வீங்க. ஆனால் எல்லார்கிட்டையும் நயமாக பேசி, அன்பாக பேசி, ஆசையாக பேசி காரியங்களை சாதித்து கொள்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களை ஏமாளி அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க. நீ சொன்னால் சொல்லிட்டு போடா, நான் எப்படி ஒன்றா இருந்துட்டு போகிறேன், நான் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஏமாளி கிடையாது, கோமாளி கிடையாது, வல்லவர்கள், திறமையானவர்கள். அதை ஒரு நாள் அவர்கள் நிச்சயம் புரிந்து கொண்டு, அடே இவனை பற்றி நாம தாண்டா தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்கள் காலில் வந்து விழுகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவங்க கிட்ட எவ்வளவு எளிதில் நட்பு வைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதில் நிச்சயம் நட்பு வைத்து கொள்வீங்க. ஆனால் ஒருத்தவங்க கெட்டவங்க, இவன் துரோகி, இவன் தீங்கு செய்கிறவன், இவனுடைய பேச்சு சுத்தம் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிய வந்தால் அடுத்த நிமிடமே, அடுத்த நொடியே அவர்களுடன் பேசுவதையே நிறுத்தி விடுவீங்க. அவங்க நட்பையே துண்டித்து விடுவீங்க. அதிகம் சந்தோஷப்படுபவர்களாக இருப்பீங்க. மற்றவர்கள் துன்பப்பட்டால் ரொம்பவே வேதனைப்படுவீங்க. மற்றவர்களுடைய சந்தோஷம்தான் உங்களுடைய சந்தோஷம் அப்படின்ட்டு சந்தோஷப்படுவீங்க. பிறரை கிண்டல் செய்கிறது, ஏளனமாக பேசுவது, இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது என்று தான் சொல்ல வேண்டும். சமூக நலனில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். சமூக வாழ்வில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. இயலாதவர்கள் அனைவருக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்து சமூகத்தில் ஒரு நிலையில், ஒரு அந்தஸ்து பெற்ற நிலையில் நிச்சயம் நீங்கள் வாழ்வீங்க. இவன் நல்லவன்டா, இவனுக்காக எதையும் செய்யலாண்டா அப்படின்ற மாதிரி மற்றவர்களுடைய எண்ணங்கள் உங்கள் மீது திரும்புவதற்கு உங்களுடைய செய்கைகள் காரணமாக இருக்கும்.
திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று தான் சொல்லணும். உங்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை அழகோடு இருப்பாங்க, அந்தஸ்தோடு இருப்பாங்க, சில நேரங்களில் கோபத்தோடையும் இருப்பாங்க. முன்கோபம் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் எப்போதும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. உள்ளே பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ஒற்றுமையாகவே இருப்பீங்க. ஆனால் பெருசாக பிரச்சனை இருக்காது, எல்லாத்தையும் உங்களுடைய திறமையால் தீர்த்திடுவீங்க. தேவையற்ற தொடர்புகள் நிச்சயம் இருக்கும். உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வசதி வாய்ப்புகளை உங்களுடைய சொந்த முயற்சிகளால் சொந்த உழைப்புகளால் அமைத்து கொள்வீங்க. என்னதான் உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருந்தாலும் வாழ்க்கை வசதிகளுக்கு குறைவில்லாமல் வாழ்வீங்க. அதாவது வாழ்க்கையில் வசதிகளுக்கு குறைவே இல்லாமல் வாழ்வீங்க. பண வரவு தாராளமாக இருந்தாலும் உங்களால் சேமிக்க முடியாது. ஏன்னா வசதி வாய்ப்புகளுக்காக அதிகம் செலவிடக்கூடிய நபராக இருப்பீங்க. உயர் ரக நவீன பொருட்கள், ஆடைகள், அணிகலன்கள் இவற்றையெல்லாம் விரும்பி வாங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக கடன் வாங்கவும் தயங்க மாட்டீங்க. அந்த கடனை உடனடியாக அடைக்கவும் நீங்கள் பாடுபடுவீங்க. இதனால் நிறைய கடனும் அதற்காக வட்டி செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டீங்க. வரவுக்கு ஏற்றார் போல கடனை வாங்கி அதை ஈடுகட்டி விடுவீங்க. இதனால் வம்பு பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை, இதெல்லாம் வரவே வராது. வந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் சற்று வீண் தொல்லைகள் நிச்சயம் ஏற்படும் என்று தான் சொல்ல வேண்டும். கடன்களும் வம்பு வழக்குகளும் பிள்ளைகளால் ஏற்படும். புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும். ஆனால் நிச்சயம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. உங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் சற்று அக்கறையாக இருக்க வேண்டும். எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அனைவரிடமும் உஷாராக, கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக உற்றார் உறவினர்களிடம். மற்றவர்களிடம் பேசும்போது பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தாலே போதும், நீங்கள் அனைவரையும் தக்க வைத்து கொள்ளலாம். வயது முதிர்ந்த காலத்தில் பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயம் உண்டாகும் என்று தான் சொல்ல வேண்டும். எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் நீதி நேர்மையோடு செயல்பட்டு அதிக லாபத்தை பெறுவீங்க. வட்டி கடை, நகை வியாபாரம், ஆசிரியர் பணி, வக்கீல் பணி, கப்பல் துறை பணி, கமிஷன் பணி, ஏஜென்சி பணி, அது மட்டுமல்ல அரசாங்க உத்தியோகமும் உங்களுக்கு மிக பெரும் லாபத்தை கொடுக்கும். அதாவது அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் அதிக அளவு கிடைக்கும். பலருக்கு ஆலோசனைகளை சொல்வீங்க. உத்தியோக அமைப்பு பெற்றவர்களாக இருந்தாலும் ஏதாவது சுய தொழில், உப தொழில், சொந்தமாக பிஸ்னஸ் செய்து சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிப்பதில் வல்லவர்களாக இருப்பீங்க. விவசாயத்துறையும் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும், லாபம் கிடைக்கும். முடிந்த வரைக்கும் கடின உழைப்பின்றி நாசுக்கான வேலையை தேர்ந்தெடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது, ஆனால் பணம் சம்பாதிக்கணும். இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகளில் எப்போதும் இறங்கி கொண்டே இருப்பீங்க. அதற்கு ஏற்றார் போல ஒரு தொழிலை நீங்கள் நிச்சயம் கண்டுபிடிப்பீங்க. வெளி வட்டாரங்களில், அதாவது வெளி இடங்களில் உங்களுடைய பேச்சு திறமையால் எதையும் சாதித்துவிடும் ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. அப்படின்றதுனால எந்த தொழிலுமே உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. உங்களுடைய திறமையால் முன்னேறி விடுவீங்க. வீண் பழி சொற்களுக்கு செவி சாய்க்க மாட்டீங்க. அதாவது உங்கள் மீது யாராவது வேணும்னே அபாண்டமாக பழி சுமத்தினா அதையெல்லாம் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையுமே வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. வெகுளியாக இருப்பீங்க, கள்ளம் கபடமற்று இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவதால் சில சமயம் பலருக்கு உங்களை பிடிக்காமல் போகும். அதையெல்லாம் பற்றி கவலைப்பட மாட்டீங்க. உங்களுடைய மனதில் என்ன படுதோ, எது சரின்னு படுதோ, எது உண்மையோ, எது நியாயமோ அதை பட்டென பேசிவிடக்கூடிய நீங்கள் மிகச்சிறந்த அறிவாற்றல் பெற்றவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்.
உங்ககிட்ட அன்பும் பாசமும் கொண்டவங்களுக்காக எந்தவித துன்பங்கள் உங்களுக்கு நேர்ந்தாலும் பிரதிபலனை பார்க்காது அவங்களுக்காக உதவி செய்வீங்க. உங்களுடைய கௌரவத்திற்காக எதையும் செய்வீங்க. அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமாக எந்த விதமான ஒரு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, மனோதிடம் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. உடனுக்குடன் எல்லாவித கவலைகளையும் மறந்துவிடக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. நல்ல திறமையும் உங்ககிட்ட இருக்கின்றது. உங்ககிட்ட அகங்கார குணமும் சற்று அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தில் எப்பவுமே சில சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வது என்பது சில சமயங்களில் இயலாத காரியமாகவும் போகும். குடும்பத்திற்காக எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்ல பெயரே உங்களால் எடுக்க முடியாது. மனைவியுடைய ஆரோக்கியமும் அடிக்கடி பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதோட மனைவி வழி உறவுகளாலேயும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். இதன் காரணமாக அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவீங்க. உங்களுக்கு பண வசதிகள் தேவைக்கு ஏற்ப கிடைத்தாலும் சேமிப்பு இருக்காது அப்படின்ற காரணத்திற்காக நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் பணமே சேராது, சேமிக்கவே முடியாது. தான தர்மம் செய்யக்கூடிய குணம் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. பிறரை ஏமாற்றி பிழைப்பது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஊரில் ஒரு 4 பேர் இருப்பான், ஏமாற்றி பிழைக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே. அதாவது இப்படி பேசிக்கொள்வாங்க சிலர். ஊரில் 4 பேர் இருப்பான்டா ஏமாற்றி பிழைக்கிறதுக்குனே அப்படின்ட்டு. அந்த வகையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஏமாற்றி பிழைப்பதற்குனே இருப்பாங்க. உங்ககிட்டையும் அப்படியாப்பட்ட ஒரு தில்லாலங்கடி வேலையை காமிக்க வருவாங்க. ஆனால் நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டு அவங்கள விரட்டி அடிப்பீங்க. யாருக்கிட்ட வந்து என்னத்தை பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அவங்களுடைய பொய்கள், அவங்களுடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் புட்டு வைப்பீங்க மற்றவங்க கிட்ட. இவன் இப்படி தான் அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக உங்களால் மட்டும்தான் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றதில் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியும். ஊரில் நல்ல பெயர் வாங்குவீங்க. வீட்டில் பல நேரங்கள்லையும் கெட்ட பெயர் தான் உங்களுக்கு. எவ்வளவு தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் எவ்வளவு தான் சிறப்பாக குடும்பத்தை நடத்தினாலும் பணம் இல்லையே அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் உங்கள் மீது திணிக்கப்படும். என்னடா சம்பாதிக்கிற, இதெல்லாம் பத்தலடா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லாமலேயே சொல்லுவாங்க. மறைமுகமாக உங்களை சாடுவாங்க. இதையெல்லாம் நீங்கள் கண்டு மனம் நொந்து போவீங்க. என்னடா இது இப்படி கஷ்டப்படுறோமே, புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி பல நேரங்களில் மிக மோசமான ஒரு மனநிலைக்கும் தள்ளப்படக்கூடியவர்களாக மிதுனம் ராசிக்காரர்கள் இருப்பீங்க. மிதுனம் ராசி ஒரு சிறந்த ராசி, அமோக ராசி அப்படின்ட்டு சொல்லலாம். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சித்தர்கள் அருளிய அருள் வாக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. வாழ்வின் உச்சத்தை தொடுவீங்க. மிக பெரும் ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்வீங்க. அனைத்து செல்வ வளங்களும் பெற்று அமோகமான சிறப்பான ஒரு வாழ்வை வாழ வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லாமே நிச்சயம் சாதகமாகத்தான் முடியும். தெய்வ வழிபாடு, ஆன்மீக வழிபாடு ரொம்பவே முக்கியம். திருச்செந்தூர் முருக பெருமானையும் திருப்பதி வெங்கடேச பெருமாளையும் வணங்குங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்க. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடகம் ராசியில் பிறந்த உங்களை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் சித்தர்கள் சொன்ன அந்த ரகசியத்தை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்கலாம். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எல்லோரிடமுமே குறிப்பாக மேலோரிடத்தில் பெரியவங்க கிட்ட மரியாதையாக நடந்து கொள்வீங்க. சாந்தமும் சகிப்பு தன்மையும் கடவுள் பக்தியும் உங்ககிட்ட நிச்சயம் அதிகமாகவே இருக்கின்றது. நடுத்தர உயரம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சின்ன வயசில் கொஞ்சம் ரொம்பவே ஒல்லியாக இருந்தாலும் போக போக வயது ஏற ஏற பார்த்தீங்கன்னா உடல் பருத்து காணப்படுவீங்க. அழகாக இருப்பீங்க. உயர்ந்த நாசி இருக்கும், கூர்மையான மூக்கு இருக்கும், அழகான உதடு இருக்கும். மிகச்சிறந்த ஒரு கவர்ச்சியான உடல் அமைப்பை நீங்கள் பெற்றிருப்பீங்க. கடகராசி ஒரு அருமையான ராசி. உங்களுடைய பேச்சில் உறுதி இருந்தாலும் ரொம்பவே மென்மையான ஒரு குரலில் தான் பேசுவீங்க. உங்களுடைய பார்வையில் கூட ஒரு அழகு இருக்கும்.
நல்ல ஞாபக சக்தி இருக்கும், அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு எப்பவுமே சுற்றி கொண்டிருப்பீங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் பலம் உங்ககிட்ட இருக்கின்றது. எல்லோரிடமும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொண்டு அவங்களுடைய அன்பை எளிதில் பெறக்கூடியவர்களாக கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் தீர ஆலோசித்து செயல்படும் நீங்கள் துணிந்த பிறகு துயரம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டீங்க. துணிஞ்சிட்டேன் அப்படின்னா 2ல் 1 பார்த்துடுவீங்க. இதெல்லாம் பற்றி கவலைப்பட்டு கொண்டா வேலைக்கு ஆகாது தம்பி, போ நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லுவீங்க. நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, இது சரின்னு எனக்கு பட்டது நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி மூஞ்சால அடித்த மாதிரி சொல்லிடுவீங்க. இரக்க குணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய ராசி ஜலா ராசி அப்படின்றதுனால கற்பனை திறன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கின்றது. உங்ககிட்ட பழகுவது கடினம்தான், ஆனால் பழகிட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து யாரும் பிரிந்து போகவே மாட்டாங்க. உங்களை நம்பியவர்களுக்காக எல்லாவித உதவியும் செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க. இதனால் அடிக்கடி ஏமாந்து போவீங்க. என்னடா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணால் ஏமாந்து போவோமா அப்படின்னா ஆமாம், உங்ககிட்ட நயமாக பேசி நல்லவர்கள் போல நடித்து உங்களை நம்ப வைத்து உங்ககிட்ட இருந்து எல்லா உதவியும் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிடுவாங்க. இதனால் மிக பெரும் ஒரு கோபமும் உங்களுக்கு உண்டாகும். பிடிவாத குணம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். சொன்னதை சொன்னபடி செய்திடுவீங்க. கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளித்தனம் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. இதனால் உங்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது, பிறரால் தான் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தவங்களுடைய விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காம தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே பல நேரங்களில் முக்கியத்துவம் தருவதால் பலருடைய வெறுப்புக்கும் எளிதில் ஆளாகிவிடக்கூடியவர்களாக கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா சலிப்பே இல்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. எவ்வளவுதான் உழைத்தாலும் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஏதாவது குறை கூறிக்கொண்டே தான் இருப்பீங்க. உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டே இருப்பீங்க. தான் தலைவன், நான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் சில நேரங்களில் உங்களுக்குள்ளார அடிக்கடி வந்து போகும். அகங்கார குணம் இதனால் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுங்க. சற்று பணிந்து போங்க, எல்லாமே சாதகமாக இருக்கும். சில நேரங்களில் கொஞ்சி பேசுவீங்க அப்படின்ட்டு நினச்சா அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து திட்டு வாங்க வேண்டி இருக்கும். ஆரம்பகால வாழ்க்கை உங்களுக்கு வசதி குறைந்து இருந்தாலும் இல்வாழ்க்கை அமைந்ததுக்கு பிறகு, திருமணம் ஆனதுக்கு பிறகு உற்சாகத்துக்கு பஞ்சமே இருக்காது. சுகபோக வாழ்க்கைக்கு குறைவே இருக்காது. நீங்கள் நினைத்தது தான் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு கட்டத்திற்கு மேலே உங்களை புரிந்து கொண்டு நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இவர் நல்லவர் தான் பார்க்குறேன், நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவர் மேலே இப்படி கோவப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அன்பு செலுத்தக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. உடனடியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை நிச்சயம் நடந்து கொள்வாங்க. சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டீங்க. வாழ்க்கை போகட்டும், அதன்படி நாமளும் போவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவராக இருப்பீங்க. கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் சுகவாசிகளாக வாழணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அது என்ன சுகவாசி அப்படின்னா செல்வ வளம் பெற்று வாழ்வது, அதிக பணத்தோடு வாழ்வது, அதிக சந்தோஷத்தோடு வாழ்வது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை உடனே செஞ்சாகணும். அதற்கு தேவையான பொருளாதார நிலை எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தான் சுகவாசிகள். எந்த ஒரு விதத்திலையுமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. இந்த வேலைக்கு போனால் தான் பணம் சம்பாதிக்க முடியும், அந்த வேலைக்கு போனால் தான் பணம் சம்பாதிக்க முடியும், அதில் போனால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட கிடையாது. எந்த வேலைக்கு வேணாலும் போவீங்க, அந்த வேலையில் உங்களுடைய திறமையை காட்டுவீங்க. திறமைக்கு ஏற்றார் போல உங்களுக்கு பண வருவாய் வந்து கொண்டே இருக்கும். சந்தோஷமாக வாழ்வீங்க.
கையில் பணம் இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. எப்போதும் கையில் ஒரு ரூபாயாவது இருக்க வேண்டும். ஒரு ரூபாய் இல்லை, பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாயாவது இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க. இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், என்னடா இது நம்மக்கிட்ட காசே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை ஓடிட்டே இருக்கும். அதற்காக நீங்கள் பாடுபடுவீங்க. கடனாக கொடுக்கக்கூடிய பணம் எதுவும் திரும்ப வராது அப்படின்றதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கு நல்லது. பணத்தால் நெருங்கி பழகுபவர்களிடம் கூட பிரச்சனைகள் உண்டாகும். அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வருவான், நெருங்கி பழகியிருப்பான். ஒரு நண்பனாக இருக்கலாம் அல்லது உறவினராக இருக்கலாம். ஒரு 1000 ரூபா இருந்தால் கூடுறா, ஒரு 2000 ரூபா இருந்தால் கூடுறா, நாளைக்கே தந்துடுறான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்குவாங்க. ஆனால் 1 மாதம் ஆனாலும் 2 மாதம் ஆனாலும் அந்த பணம் வரவே வராது. நாம் போய் பல முறை கேட்போம், இதோ கொடுத்துட்றேன், இதோ நாளைக்கு கொடுத்துட்றேன், இதோ இப்போ கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சமயத்தில் நாம் என்னவோ அவங்கக்கிட்ட கடன் வாங்கின மாதிரி கோபப்படுற மாதிரி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் மானரோஷம் உள்ளவங்க அப்படின்றதுனால, போடா, அந்த பணத்தை வச்சு நீ என்னடா கோட்டையாடா கட்ட போகிற அப்படின்ற மாதிரி விட்டுட்டு வந்துட்டே இருப்பீங்க. ஆடம்பர செலவுக்கு ஏற்ற மாதிரி பண வரவுகள் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் சேமிப்பு அப்படின்றது தான் கொஞ்சமும் இருக்காது. சின்ன வயசுலேருந்தே சுயமாக சம்பாதித்து வீடு, மனை, வாசல், வண்டி, வாகனங்கள் யாவும் உங்களுக்காக அமைத்து கொண்டு சிறப்பாக ஒரு சுகபோக வாழ்க்கையை வாழ்வீங்க. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடன் வாங்குவது அப்படின்றது சுத்தமாக பிடிக்காத விஷயம்னே சொல்லலாம். ஒரு 50,000 உங்களுக்கு தேவைப்படுது, இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு 20,000 கடன் வாங்கிட்டு எப்படியும் நம்மளால் சமாளிச்சிட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பீங்க. பெற்றோர் ஏற்படுத்தி விட்டு சென்ற கடனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கடனாக இருந்தாலும் சரி, எப்பாடுபட்டாவது நீங்கள் அடைத்து விடுவீங்க. உங்களுடைய வாழ்நாளிலேயே அந்த கடனை அடைத்து ஒரு கௌரவமான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் வாழ்வீங்க. சுப காரியங்களுக்காகவும் அடிக்கடி செலவு செய்யக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்க. பொது காரியங்களுக்காக செலவு செய்வதும் உங்களுக்கு வாடிக்கையான ஒன்றா இருக்குது, பிடித்த ஒன்றா இருக்கின்றது. அதாவது வெளியிடங்களில், பொது இடங்களில் யாராவது பசின்னு கேட்டால் அவங்களுக்கு உதவுறது, ஏதாவது கடன் பிரச்சனைக்கு உதவுறது, இப்படி பொது காரியங்களுக்காக நீங்கள் உதவுவீங்க. கோவில் விசேஷங்களுக்கு உதவுவீங்க. இதுதான் உங்களுடைய சிறந்த குணத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெண் குழந்தை யோகம் தான் அதிகம் இருக்கின்றது. 2-3 ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்ற மாதிரி ஏங்கி கொண்டிருப்பீங்க. ஆனால் 3-4 பெண் குழந்தைகள் பிறக்கும். ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் போதுமே அப்படின்ற மாதிரி நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்காது, கிடைக்காது என்று தான் சொல்ல வேண்டும். 100 அதாவது 100க்கு 90% பேருக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகமாக பிறக்கும். 1-2 ஆண் குழந்தைகள் தான் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிறக்கும். ஒரு சிலர் ஆண் வாரிசுக்காக தத்தெடுத்து வளர்ப்பதும் உண்டு. கடகம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளால் உண்டு அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லலாம். எதிலையுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வேலை செய்து பணத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. காவல்துறை, இராணுவத்துறை, விவசாயத்துறை, தனியார் நிறுவனங்களில் உயர் பதவிகள் வகிப்பது, இவையெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் அளவில் லாபத்தை கொடுக்கும். மிக முக்கியமாக விவசாயத்துறை உங்களுக்கு கைவிடாது. ஒரு கட்டத்தில் விவசாயத்தில் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நபராக விளங்குவீர்கள். கடகம் ராசி ஒரு மிகச்சிறந்த ராசி. சித்தர்களுடைய அருள் வாக்கு உங்களுடைய ராசியின் மீது விழுகின்றது. சித்தர்கள் குறிப்பிட்டபடி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னா ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கணும். ஒழுக்கம்தான் அனைத்தை விட பெரிது, கடலினும் பெரிது அப்படின்ட்டு சொல்லலாம். ஒழுக்கமாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். சித்தர்கள் சொன்ன ரகசியமே உங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி தான். ஒழுக்கத்தில் தான் அந்த ரகசியமே இருக்கின்றது. நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் எந்தவித தடையும் இன்றி முடிய வேண்டும். உங்களுடைய அனைத்து செயல்களும் மிகச் சிறப்பாக முடிய வேண்டும். அதிர்ஷ்டங்கள் அடிக்க வேண்டும், யோகங்கள் அடிக்க வேண்டும், சுகபோக வாழ்க்கை வேண்டும் அப்படின்ட்டு கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிபாடு மட்டுமே போதும்.
அதுவே உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக வைத்துக்கொள்ள நிச்சயம் உதவும் என்று தான் சொல்ல வேண்டும். அது என்ன வழிபாடு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டை கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொண்டா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் நேராது. அப்படியே துன்பங்கள் ஏதேனும் நேர்ந்தாலும் அதை எளிதாக கடந்து வரக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு நிச்சயம் வழங்குவார். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உங்களுக்கு காரியம் சாதகமாக முடிய வேண்டும் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் யாருக்காகவும் ஒரு சின்ன தீங்கு கூட நினைக்காத ஒரு ஆட்கள். இப்படியாப்பட்ட கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எல்லாமும் எல்லா வளமும் பெற்று நிச்சயம் சிறப்பாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அந்த தெய்வமே உங்களுக்கு வழங்குவார். அருளாசி உங்களுக்கு எப்போதும் இருக்கின்றது. குலதெய்வத்தினுடைய அருளாசியும் சித்தர்களுடைய அருளாசியும் மற்ற தெய்வங்களின் அருளாசியும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போதும் இருக்கின்றது. என்ன காரணம்னா, மற்ற ராசிகளை விடவும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு தெய்வீக வழிபாடும் ஆன்மீக நாட்டமும் அதிகம் இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. அடுத்ததாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. மூன்றாவதாக பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு. நான்காவதாக திருப்பதி வெங்கடேச பெருமாள் அந்த பெருமாள் வழிபாடு. ஐந்தாவதாக சிவன் வழிபாடு. சிவன் கோவில் எங்கு இருந்தாலும் அங்கே சென்று வழிபடுங்க, சிறப்பாக இருக்கும். ஆறாவதாக சனீஸ்வர பகவான் வழிபாடு. ஏழாவதாக உங்களுக்கு பிடித்த ஒரு வழிபாட்டினை நீங்கள் மேற்கொள்ளலாம். எட்டாவதாக ஐயப்பன் வழிபாடு. ஒன்பதாவதாக அம்மன் வழிபாடு. பத்தாவதாக அந்த ஐயனாரப்பன் வழிபாடு. இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்பட நிச்சயம் வழிவகுக்கும். சுகபோக செல்வ செழிப்போட ஆரோக்கியத்தோட உடல் ஆரோக்கியத்தோட ஒரு அருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மிதுனம் ராசி, கடகம் ராசி, இந்த இரண்டு ராசியில் பிறந்த நீங்கள் யார், உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சித்தர்கள் சொன்ன அந்த ரகசியங்களை எல்லாம் பற்றி தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசிக்காரர்களும் கடகம் ராசிக்காரர்களும் அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.